வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் சந்தோஷ் அவங்க பண்ண கோகனட் க்ரஸ்டட் வாட்டர்மெலன் ஸ்டிக் கூடவே மின்ட் மாஸ்கப்போனே க்ரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டீக் பண்ணிடலாம். வாட்டர்மெலனை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்லை ரெக்டாங்குலர் ஷேப் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த அவுட்டர் எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கட்டை விரல் இருக்குல்ல அந்த அளவுக்கு திக்னஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு அண்ட் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வாட்டர்மெலனோட அவுட்டர் லேயருக்கு கோட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா பெப்பர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் முட்டையை அடித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண வாட்டர்மெலனை மைதாவில் போட்டு நல்லா எல்லா சைடுமே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதை முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸை நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். திருப்பி மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அண்ட் முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம கடைசியாக முட்டையிலேருந்து எடுத்ததை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அண்ட் அவுட்டர் லேயருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் சந்தோஷ் அவங்க டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் யூஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அண்ட் அவுட்டர் அந்த ப்ரௌன் லேயர் இருக்குல்ல அது இல்லாத மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனை நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலனை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடு குக் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு ஆச்சு. இப்போ நல்ல கிறிஸ்பி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். இதே எண்ணெயில் கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பி மின்ட் லீவ்ஸும் கிடச்சிரும். அடுத்து மின்ட் மாஸ்கப்போனே க்ரீம் பண்ணுறதுக்கு மாஸ்கப்போனே சீஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மாஸ்கப்போனே சீஸோட கொஞ்சமாக புதினாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டீக் வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம பண்ண அந்த மின்ட் மாஸ்கப்போனே க்ரீம் வச்சுக்கோங்க. அண்ட் கடைசியாக நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த கிராக்லிங் மின்ட் அதை மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் ஸ்டீக் ரெடி ஆகிடுச்சு. அதை கட் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே அந்த கலர் அண்ட் ஜூஸி அவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.